உலகெங்கும் பரவிவாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாபெரும் மக்கள் எழுச்சி மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மாநாடு திருச்சியில பிப்ரவரி 21 நடக்க இருக்கு. அதனால நீங்க கட்சி அப்படின்னு பார்க்காம, இது தன் இனம் மொழி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாதி பாகுடு பார்க்காம, மதம் பார்க்காம, இனம் பார்க்காம எல்லாரும் கிளம்பி வரணும். 21 மாநாடு தலை சிறந்த மாநாடு இருக்கணும். அன்னைக்கு சீமான் என்ன பேச போறாரு, தமிழகத்துல திராவிட கட்சி 60 ஆண்டுகள் ஆண்டுட்டு இருக்கு. அப்ப எத்தனையோ உதிரி கட்சிகள்லாம் இருக்கு. இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து சூறையாடி தமிழ்நாட்டை ஒண்ணுமே இல்லாம வலிச்சு எடுத்துட்டாங்க. ஒரு கட்சி மட்டும் தன் எண்ணத்தின் விடுதலைக்காக போராடி கடைசி வரையும் தனிச்சு களமாடிட்டு இருக்கு. 234 தொகுதியும் தனிச்சு போட்டியிட போது ஒரே சின்னம். 117 பெண்கள், 117 ஆண்கள், அதுல 117 அதுலயும் பாதி இளம் வயது உள்ளவங்களுக்கு கொடுக்காங்க, திருநங்கைக்கு கொடுக்காங்க. இப்படி ஒரு கட்சி எந்த கட்சியுமே செயல்படல. அதிமுக சமத்துவம் பேசு, சமாதானம் பேசு, ஆனா எந்த கட்சியுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா 117 பெண்களுக்கு தனித்துவம் கொடுத்துக்கிட்டே வருது. அதை பணக்காரன் ஏழை எல்லாத்துக்குமே யாரு தன் மக்கள் மண்ணுக்காகவும் மக்களுக்காக நிற்காங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணன் சீமான் வாக்கு சீட்டு கொடுக்காப்புல. நீங்க எல்லாருமே பிப்ரவரி 21 நீங்க அதிமுக இருங்க, திமுக இருங்க, எந்த கட்சியிலும் இருங்க, சீமான என்ன பேச வராது அதை கேட்கறதுக்காட்டும் கட்டாயம் கிளம்பி வாங்க. உறவுகள், தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதி உறவுகள் எல்லாரும் கிளம்பி மொத்தமா ஒரே நாள்ல திருச்சியில கூடணும். குறைஞ்சது அண்ணன் ஒரு 2-3 லட்சம் பேர் கேட்டிருக்காரு. எல்லாரும் கிளம்பி வாங்க, தொகுதிக்கு 10 பஸ்ஸுக்கு முன்னாடி வாங்க. கட்டாயம் இந்த மாநாடு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நாம் தமிழ் கட்சி இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு கிளம்பி வாங்க. உறவுகள் எல்லாருமே நீங்க முடிஞ்ச அளவுக்கு சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, மாமா மச்சான், பொண்ணு எடுத்தது, பொண்ணு கொடுத்தது எல்லாத்தையும் கூட்டு வாங்க. கூட்டு இது நமக்கான மாநாடு கிடையாது, அடுத்த தலைமுறைக்கான மாநாடுன்னு சொல்லி புரிய வைங்க. இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் ஆடு மாடு மலைகள் கடல் நீர்னு இப்படி எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு, சுற்றுச்சூழலை பத்தி பேசியிருக்காரு. இப்படி எந்த கட்சியுமே பேசாது. எல்லா கட்சியும் கொலுசு கொடுக்கவா, கம்மல் கொடுக்கவா, மூக்குத்தி கொடுக்கவா இப்படிதான் பேசுவோம். ஆனா ஒரு கட்சி மட்டும்தான் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் கடைசி முடிவு பேசிக்கிட்டு இருக்கு. அதனால உறவுகள் பிப்ரவரி 21 கட்டாயம் திருச்சியில பேரெழுச்சியா கூடுவோம். மறுபடியும் நாம் தமிழர் கட்சி தனித்துவமா நிக்கிறதை எடுத்து காட்டுவோம் உலகத்துக்கு. இந்த இனத்துக்காண்டி நில்லுங்க, இந்த மொழிக்காண்டி நில்லுங்க, இந்த மண்ணுக்காண்டி நில்லுங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட இதை சொல்லிதான் உள்ள வந்தாங்க, ஆனா மாறிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடங்கின நாள் முதல் இன்று வரைக்கும் அது என்ன கொள்கைக்காண்டி வந்துச்சோ, என்ன கோட்பாடுக்காண்டி வந்துச்சோ அதுக்காண்டியே பயணிச்சுட்டு இருக்கு. அந்த கட்சி கடைசி வரைக்கும் உறுதியா நிற்கும். இந்த மண்ணுக்காண்டி மக்களுக்காண்டும். இந்த மக்கள் நீங்க பெருவாரியா கலந்துக்கோங்க. திருச்சி சுற்று வட்டாரத்தில் தொகை மக்கள்லாம் கலந்துக்கோங்க. தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் கிளம்பி வாங்க. இந்த மாநாடு சிறக்கி போப்போம். கடைசி கேட்டு கூப்பிட்டு இருக்கை கேட்டுட்டு கட்டாயம் கலந்துக்கோங்க. சரி.